காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமுறை கூட உம்மை நோக்கி பார்க்க தந்த தருணத்திற்காக, வாய்ப்பிற்காக, சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இப்பொழுது இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் தேற்றுகிறபடியால், தாங்குகிறபடியால், ஏந்துகிறபடியால், சுமக்கிறபடியால், தப்புவிக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய சத்தியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன். தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். ஆதார வசனம் லூக்கா 11 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய வசனம் 2 நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். ஒரு சீஷன் அவரை நோக்கி கேட்டபோது அவர் இப்படி கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த வார்த்தை உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிறதை நாம் கடந்த 2 நாட்களாக தியானித்து வருகிறோம். இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்ற போது அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக இயேசு பெற்ற அனுபவம் தான் என்ன? அங்கே தேவ ஆவி புறாவை போல இறங்குவதற்காக அவர் செய்தது என்ன? அவர் தம்முடைய நன்மையான சுய சித்தங்களையும் விட்டுவிட்டார். தம்முடைய நன்மையான யோசனைகளையும் விட்டுவிட்டார். தம்முடைய நன்மையான தீர்மானங்களையும் விட்டுவிட்டார். தமக்கென்று எதையும் வைக்காமல் முற்றிலுமாக விட்டுவிட்டார். நன்மையா தீமையா என்ற கேள்வி அங்கே இல்லை. தம்முடைய சுயத்திலிருந்து எது வந்தாலும் அதனை தேவனுடைய ஒப்புதல் இல்லாமல் ஏற்பது இல்லை என்பதே அவரது தீர்மானமாக அமைந்தது. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல
பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று பிதாவுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்தினார். ஒரு கேள்வியில் எல்லாம் நல்ல காரியங்களையும் நான் விட்டுவிட வேண்டுமா? தேவனுடைய சித்தம் செய்தல் என்பது நம்முடைய தீய வழிகளையும் நம்மிடமிருந்து உருவாகும் நல்ல வழிகளையும் விட்டுவிடுவது என்று பார்த்தோம். கெட்டவைகளை மட்டுமல்ல, நல்லவைகளையும் விட்டுவிட தயாராகும் வாழ்வே தேவ சித்தம் செய்யும் வாழ்வாகும். கெட்டவைகளை தானே தேவனுக்காக விட்டுவிட வேண்டும், நல்லவைகளை ஏன் விட்டுவிட வேண்டும்? இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அதற்கு சில விளக்கங்களை சொல்லுகிறேன். தாவீது ராஜா தேவனுடைய மனிதன். தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்ட விரும்பினான். அவன் அதற்காக ஏராளம் ஏற்பாடுகளை செய்தான். பாருங்கள், ஆலயம் கட்டுவது என்பது எவ்வளவு சிறந்த ஒரு நல்ல காரியம். அது தீமை அல்ல. ஆனாலும் அவன் ஆலயம் கட்டுவதை தேவன் விரும்பவில்லை. தாவீது ஆலயம் கட்ட வேண்டாம் என்றார். 1 நாளாகமம் 17 அதிகாரம் வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஆலயம் கட்டும் திட்டத்தை கைவிட்டு விட்டான். தேவனுக்காக நல்ல காரியத்தை விட்டுவிட்டான். ஏன்? ஆலயம் கட்டுவது நல்ல காரியம்தான். ஆனால் அந்த நல்ல காரியத்தை செய்ய தாவீதுக்கு தேவன் கட்டளையிட்டால் மட்டும்தான் என்று புரிந்து கொண்டான். அது தேவனுடைய விருப்பமாக இருக்கும். அப்படியானால் சொல்லப்படாத ஒரு காரியம் நல்லதாக இருந்தாலும் அதை தேவன் விரும்புவதில்லை. சொன்னதை மட்டும் செய்வதுதான் தேவனுடைய விருப்பம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஒரு மிக முக்கியமான சுவிசேஷ ஊழியக்காரர். ஒரு நாள் அவர் ஆசியாவில் ஊழியம் செய்ய விரும்பி புறப்பட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ ஆசியாவுக்கு போகாதபடி அவரை தடை செய்தார் என்று அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசியாவில் சென்று தேவனுடைய வார்த்தையை பேசுதல் மிகவும் நல்ல காரியம். அதற்காக ஒரு முடிவு எடுத்தால் அது மிகவும் நல்ல முடிவு. ஆனால் ஆவியானவரோ தடை செய்கிறார், நல்லதை செய்ய விடாதபடி தடுக்கிறார். ஏன்? ஊழியம் செய்வது நல்ல காரியம்தான். ஆனால் அந்த நேரம் அதை செய்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவர் பவுலை போக சொல்லவில்லை. ஆனால் பவுல் போக முடிவு செய்திருந்தார். அந்த முடிவு பவுலின் சுயத்திலிருந்து வந்த ஒரு நல்ல முடிவு. ஆனால் தேவன் அதை ஏற்கவில்லை. மேலும் அந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை மக்கதோனியாவுக்கு அனுப்ப விருப்பமாயிருந்தார் என்று அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16 வசனம் 10 நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே அதைதான் பவுல் செய்ய வேண்டும். ஆசிய ஊழியம் நல்ல காரியமானாலும் தேவன் அதை சொல்லாதபடியால் பவுல் அந்த முடிவை விட்டுவிட வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்வதற்காக தன்னுடைய சுயத்தில் உருவாகிய நல்ல யோசனையும் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. இதுவே தேவனுடைய சித்தம் செய்தலாகும். அப்படியானால் நாம எதையும் செய்ய முடிவு எடுக்காமல் தேவனால் எது சொல்லப்படுகிறதோ அதை மட்டும் செய்வதே தேவ சித்தம் செய்தலாகும். இந்த அனுபவத்தையே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியங்களின் பாதையில் உறுதியாக கடைபிடித்தார். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே இன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார் என்று இயேசு உறுதியாக சொன்னார். எங்கே? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5 அதிகாரம் வசனம் 19 படிக்க முடிகிறது. அவரில் மட்டும் தேவன் பிரியமாக இருந்தது ஏன்? யோர்தானில் ஏராளமானவர்கள் ஞானஸ்தானம் பெற்றனர். ஆனால் யாருக்காகவும் வானம் திறக்கவில்லை. ஆனால் இயேசுவுக்காக வானம் திறக்கப்பட்டது. ஏன்? இயேசு மட்டுமே உண்மையாக தம்முடைய இருதயத்தை திறந்து தேவனுடைய சித்தத்தை ஏற்க முடிவு செய்திருந்தார். எல்லாரும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒரு சம்பிரதாயம் போன்று செய்தார்கள். ஆனால் இயேசுவோ வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஆவியின் சிந்தையை அறிந்து தம்முடைய சுய விருப்பங்கள் வழிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட மனதாயிருந்தார். மேலும் அந்த நிமிடத்திலிருந்து தம்மை இயக்கும் அதிகாரத்தை முழுவதுமாக தேவனுக்கு கொடுத்தார். தாம் இயக்கப்பட தகுந்தவராக தம்மை வெறுமையாக்கி ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய சுயமாக எதையும் செய்வதில்லை என்ற முடிவில் உறுதியாக இருந்தார். தேவன் இயேசுவிடம் கொடுத்த ஊழியத்தை அவரே தம்முடைய சொந்த ஞானத்தாலும் விருப்பத்தாலும் சிறப்பாக செய்திருக்க முடியும். மிகவும் நல்ல வழிகளையும் முறைகளையும் உருவாக்கி செயல்பட முடியும். அவர் சிந்தித்து யோசனை செய்து ஊழிய திட்டத்தை கச்சிதமாக அமைத்திருக்க முடியும். ஆனால் இயேசு அப்படி இயங்கவில்லை. ஊழியம் செய்ய தயாராக வந்தார். ஆனால் தாமே திட்டம் வகுக்க தயாராக இல்லை. தம்மை பிதாவாகிய தேவன் அவர் விருப்பப்படி உபயோகிக்க தயார் செய்தார். ஆக அவர் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று அங்கே வரவில்லை. தேவன் தம்மை அவர் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் உபயோகிக்கும் உரிமையை கொடுத்து விடவே அங்கே வந்தார். தம்மை ஒப்புவித்தது மட்டுமன்றி அதிலிருந்து தம்மை இயக்கவும் நடத்தவும் தகுதி பெற்ற பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தார்.
மொத்தத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ஆடாக மாறினார். மயிர் கத்தரிக்க கொண்டு போனாலும் ஆடு சத்தமிடாமல் செல்லும். பலி இடப்படுவதற்கு கொண்டு போனாலும் ஆடு மறுப்பில்லாமல் அடக்கும். அதுபோல எந்த பாதையில் வேண்டுமானாலும் பிதாவின் விருப்பப்படி அவர் நடக்க தயாரானார். எனவே அவருக்குள் இருந்து அவரை நடத்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அர்ப்பணிக்கும் அனுபவத்தை தேவன் விரும்பினார். இந்த ஒப்புவிக்கும் அனுபவத்தை தான் ஞானஸ்நானம் என்ற சடங்கின் வழியாக பிதா எதிர்பார்த்தார். அந்த உயரிய அனுபவத்திலேயே தேவ நீதி நிறைவேற முடியும் என்பதை அவர் அறிவார். அந்த உண்மையான அனுபவத்தை இயேசு மட்டுமே அங்கே பெற்றார். அவர் ஒருவரே உண்மையான அர்ப்பணிப்புடன் அங்கே நின்றார். அவர் ஒருவர் மட்டுமே உண்மையான ஞானஸ்நான நீதியை நிறைவேற்றினார். அதை தேவன் பார்த்தார். அதை பார்த்து மகிழ்ந்தார். தம்முடைய முழுமையான விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தகுதியான முதல் மனிதராக அவரை பிதா கண்டார். தாம் எதை சொன்னாலும் செய்வதற்கு தம்மை தயார்படுத்திக் கொண்ட இயேசுவை பார்த்து அவருடைய உள்ளம் பொங்கியது. அதனுடைய பிரதிபலிப்பாகவே அங்கே அந்த தெய்வீக சத்தம் தொனித்தது. இப்படிப்பட்ட உண்மையான ஒரு அனுபவத்திற்கு தம்மை அர்ப்பணித்த இவரே என்னுடைய நேச குமாரன் என்று சாட்சி கொடுத்தார். சுய சித்தங்கள் யாவற்றையும் தூர வீசிவிட்டு தேவ சித்தத்தை முழுமையாக எதிர்நோக்கிய இவரில் மட்டுமே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று அங்கே உரைக்கப்பட்டது. அன்பானவர்களே, உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தினம் ஒரு சத்திய வார்த்தை ஊழியத்தை கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் கூட செய்ய முடிகிறது என்றால் இது சுத்தமாக தேவனுடைய கிருபை. என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமாக பரிசுத்த வேதாகமத்தை கற்றுத் தந்தவர்கள், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ் எனக்கு சொன்னதெல்லாம் கர்த்தர் தருகிற ஊழியத்திலே எந்த கஷ்டமும் இருக்காது என்று சொல்லி, அப்படிதான் நான் நிச்சயமாக உணர்கிறேன். அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு நாளும் ஒரு கஷ்டப்படவில்லை. அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக கர்த்தர் எனக்கு தந்த இந்த கனமான ஊழியத்தை நான் கௌரவமாக எண்ணி ஆண்டவர் என்னிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார், இவனால் இதை செய்து முடிக்க முடியும் என்று அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களில் அநேகர் அப்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏற்படுத்தின ஊழியத்தை அவர் உங்களுக்கு மாத்திரமே கொடுப்பார். அவர் உங்களால் செய்ய முடியாததை அவர் தருவதில்லை. அதனால் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறவர்களே, ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்களே, அல்லது ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய ஊழியம் தானா? இது எப்படி செய்ய முடியும் என்றால், இப்பொழுது நாம் இன்றைக்கு தியானித்த வேத பகுதியின் மூலமாக, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் என்னை குறித்து எப்படி இருக்கிறதோ அது இந்த பூமியிலே என்னிலே நிறைவேற்றப்படுவதாக என்று நீங்கள் ஊக்கமாக ஆழமாக உள்ளத்தை திறந்து செபிக்க வேண்டும். வல்லமையான ஊழியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு யாரை சந்திக்க வேண்டுமோ, எத்தனை தேசங்களை அல்லது ஒரு நபரை சந்திக்க வேண்டுமானாலும் கர்த்தர் உங்கள் மூலமாக நிறைவேற்றுவதை உங்கள் மூலமாக மட்டுமே செய்வார். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள், அதுவும் ஆசீர்வாதம். அருமையானவர்களே, ஒரு மனிதர் தேவனிடம் வந்தால் போதும். உங்களுடைய பகிர்தல் மூலமாக இயேசு கிறிஸ்து பல்வேறு விதமான ஊழியங்களை விழாவாரியாக அங்கே இங்கே இது ஓடி சாடி செய்யவில்லை. எல்லாவற்றையும் பிதாவானுடைய வழி நடத்தலின்படியே, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படியே செய்தார். ஆவியானவர் நம்மை கொண்டு போக வேண்டும். அருமையானவர்களே, யோர்தான் நதிக்கரையிலே இயேசு பெற்ற அனுபவம் மிக மிக முக்கியமானது. அவர் ஊரோடு சேர்ந்து ஒருவராக ஞானஸ்தானம் பெறவில்லை. வெறும் சடங்கு அல்ல, அவர் உண்மையான தேவ நீதியை நிறைவேற்றினார். இன்று ஞானஸ்தானத்தை குறித்து எவ்வளவோ பிரிவுகள் கிறிஸ்தவத்திலே. சிலர் ஞானஸ்தானம் தேவையில்லை என்று சொல்வார்கள். சிலர் ஞானஸ்தானத்திற்காக பெரிய யுத்தத்தையே செய்வார்கள். ஏராளமானவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டதாக பெருமை பாராட்டி தங்களுக்கு தான் பரலோக சொந்தம் என்று உறுதிப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் ஞானஸ்நானம் என்பதன் மூலம் உண்மையான அனுபவத்தை பெறுகிறவர்கள் எத்தனை பேர்கள்? ஞானஸ்நானத்தின் வழியாக தேவனுடைய நீதியை தங்கள் வாழ்வில் நிறைவேற்றுகிறவர்கள் எத்தனை பேர்? நலமாக காட்சியளிக்கும் காகத்தை வெளியே தள்ளிவிட்டு தேவன் அனுப்பும் புறாவை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேருடைய வாழ்வின் செயல்களை பார்த்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய செயலில் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் உள்ளத்தில் சாட்சியிட முடிகிறது. செந்திகள் அருமையானவர்களே, தெளிக்கும் தண்ணீரோ மூழ்கும் தண்ணீரோ நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்க முடியாது. தெளிக்கப்பட்டு விட்டதாலோ மூழ்கி விட்டதாலோ மட்டும் தேவன் நம்மை பார்த்து இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லிவிட மாட்டார். தண்ணீர் நம்மை எதற்கும் தகுதிப்படுத்துவதில்லை. தண்ணீர் நமக்கு தேவனுடைய பிரியத்தை பெற்றுத் தருவதில்லை.
அந்த தண்ணீரின் பின்னாலே தேவன் நம்மிடம் எதை பார்க்கிறாரோ அதுவே முக்கியமானது. எழுத்தின் நிறைவேறுதல் அல்ல, எழுத்தின் பின்னால் நின்று பேசும் பரிசுத்த ஆவியின் நோக்கம் நிறைவேற வேண்டும். அன்பானவர்களே, ஞானஸ்நானம் பெறுவதால் மட்டும் நாம் நீதிமான்கள் ஆவதில்லை. ஞானஸ்நானம் நம்மில் நிறைவேற வேண்டும். இயேசுவை போல நம்மை முழுமையாக கொடுத்து விடுகிற அர்ப்பண வாழ்வையே தேவன் விரும்புகிறார். இனி நான் அல்ல, என் சுயம் அல்ல, என் சுய விருப்பம் அல்ல, என் சுய வழிகளும் அல்ல என்று வெறுமையாக்கும் அனுபவமே சாட்சிக்குரிய ஞானஸ்நான அனுபவம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த சத்தியத்தை தொடர்ந்து நாளை தினத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராக. அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆளக்கடவது. ஆமேன். அர்ப்பணிப்போமா? பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரனராக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமுறை கூட உம்மிடம் வருகிறோம். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தமானவர். எவ்வளவு ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு எளிதாக போதித்து தருகிறீர். அன்பு தேவனே, விசேஷமாக இந்த தினத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக, ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிற அன்பு பரிசுத்தவான்களை நீர் உபயோகிக்க வேண்டுமா செபிக்கிறேன். என்னை எப்படி 8 வருடங்களுக்கு முன்பாக அழைத்தீரோ அதை செய்ய கர்த்தர் பலன் தந்து வருகிறீர். கிருபை மேல் கிருபை என்னேல் பொழிந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஆண்டவரே, அநேகருக்கு நீர் செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். தினம் ஒரு சத்திய வசனம் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற, வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த வேண்டிய விதத்திலே உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தும், வழி நடத்தும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், வெற்றியின் நாள், செழிப்பின் நாள், நன்மையின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள் என்று அறிக்கை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Happy